ஏங்க நம்ம சேனல் கமெண்ட்டை பார்த்து நானே ஆடி போயிட்டேங்க. ஒரு நண்பர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ஒரு யார் வேணாலும் வின்னர் ஆகட்டும், ரன்னர் ஆகட்டும். டாப் 3க்கு கனிய கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. யார் முயற்சி பண்றாங்க? அத சொல்லுங்க எனக்கு. மக்களா? வன்மம் பிடிச்சவங்கள எப்படிங்க டாப் 3க்கு கொண்டு வருவாங்க? ஃபுல்லா விஷம். அதாவது பார்வை துன்புறுத்தி பார்க்கணுங்கிற அந்த குரூர எண்ணம் கொண்ட ஒரு மனிதரை எப்படியாவது சரி எப்படி நீங்க டப்புனு கேட்டுவிட்டீங்க டாப் 3ன்னு. அதாவது சேனல்னா யாருன்னு எனக்கு புரியல. சேனல்னா யார்? இது பிக் பாஸுங்கிறது உள்ளே இருக்கிற போட்டியாளர்களுக்கும் வெளியில் இருக்கிற பார்வையாளர்களுக்கும் மட்டுமான ஒரு ஷோ தாங்க. வாக்குகளின் அடிப்படையில் தான். சில பேர் உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இது வாக்குகளின் அடிப்படையில் நடக்கலை அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு வருஷம் வருஷம் வாக்குகளின் அடிப்படையில் தான் நடக்குது. இப்போ வந்து வின்னர் ரன்னர் இப்போ வந்து மகாநதி சீரியலை டைரக்ட் பண்ணவர் தான் இங்கே வந்து பிக் பாஸை டைரக்ட் பண்ணுறாருங்கிறதுக்காக கமுருதீன், திவ்யா, சபரி அவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் அவர் மேலே விடுறதுக்கெலாம் அவருக்கு அதிகாரம் கிடையாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். இன்னொன்று டாப் 3 கணின்லாம் தயவு செஞ்சு ஐயோ எனக்கு அது வந்து அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்கலைங்க. ஏன்னா வன்மம் நிறைந்த ஒரு மனிதரால் அந்த இடத்துக்கெல்லாம் வச்சு பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், பார்வதி என்ன பரிசுத்தமானவரா? வன்மமே அவருக்கு இல்லையான்னா, பார்வதி வந்து திறந்த புத்தகம். நான் இப்படி தான் அதோடு நீங்கள் ரசித்தா தான் பார்வதியை ரசிக்க முடியும். இந்த ரூல்ஸு ரெகுலேஷன் அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வதியை பிடிக்காது. கரெக்டாக? ஆனால் அந்த பொண்ணு செய்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்ரிஷியேஷன் அந்த வீட்டில் இருக்காது, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எவ்வளோ அவங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர் சரி ஒஸ்ட்டு எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம உடைக்கணும் நண்பர்களே. அதாவது அநியாயம் நடக்குது, நம்ம பார்க்குறோம். வேலை செய்கிறது வேலை செய்யலைங்கிறாங்க. அரோரா சின்க்ளேயர் வேலை செஞ்சு இந்த வீட்டில் யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க? நான் ஓப்பன் சேலஞ்சே இப்போ கொடுக்குறேன். 2 முறை இப்படி விளக்குமா? நான் பார்த்தது இல்லைங்க. ஆனால் பார்வதி தொடர்ந்து வேலை செஞ்சு நான் நிறைய இது பார்த்துருக்குறேன். ஆனால் பார்வதி வேலை செய்யலைன்னு ஏன் அந்த வன்மம் பிடித்த அந்த கனி தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தையை? எதுக்கு அந்த கேப்டனை மண்டை கழுவுகிறார்? என்ன நோக்கம்? தன்னை எதிர்த்தா அவங்கள வந்து இது வந்து நல்ல குணம் உள்ளவங்களுக்கான விஷயம் இல்லையே. நாங்கள் கனிலாம் நம்பர் 3 தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதை கேட்கும் போதே எனக்கு தலை வலிக்குது. எப்பா அப்படி நடக்காது. ஃபினாலே ஸ்டேஜில் அந்த இருவரில் ஒருவர் கண்டிப்பாக பார்வதி. இந்த இருவரில் ஒருவர் கண்டிப்பாக பார்வதி. மற்றவங்க அங்கே அந்த இடத்த பிடிச்சிங்க. ஆனால் டாப் 3லாம் கனிக்கு அந்த ஃபினாலே வாரத்துக்கே இடம் கிடையாது. ஏன்னா வன்மம் கொண்ட கனி அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவோம். வேறு யார்? சபரிலாம் ரெக்கமெண்டேஷன் சீட்டு மாதிரி அவனே வெளில போயிடணும். நம்ம ஒன்றுமே செய்யலை என்பதுனாலன்னு ரியா சொன்னதுக்கு பிறவே அவன் கிளம்பி போயிடணும். இருக்கிறான்னா அது அவருடைய மன தைரியத்தை தான் பாராட்டுறது.